இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா கான்ஃபிடென்ட்டா பேசணுமா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கு தான். வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் வித் ரீத்து. இந்த சேனல்ல 30 டேஸ்ல நானும் இங்கிலீஷ்ல பேசுவேன் அப்படின்னு தைரியமா சொல்ற அளவுக்கு என்னால உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்க முடியும். ஆனா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் 4 இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிசனிங். நான் சொல்றத கரெக்டா லிசன் பண்ணி அந்த நாள் இருக்கிற டவுட்டை அப்பப்பயே கமெண்ட்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதுதாங்க முக்கியம். ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கணும். அப்போ 25% ஆஃப் த டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அடுத்து ரைட்டிங். ரைட்டிங்னா என்னடா ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ரைட்டிங் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரைட்டிங்கிறது நீங்கள் என்னென்ன கவனிக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி பாருங்க. ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி படிக்கிறத விட எழுதி பார்த்தா மனசில் நிற்குங்கிறது. ஸோ வந்து இந்த இங்கிலீஷில் கொஞ்சம் ரூல்ஸ் அதெல்லாம் மனசில் நிற்கணுங்க. அப்போ தான் பேச வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து என்ன இருந்தாலும் எழுதி பழகுங்க. ஒரு கிளாஸ் எடுக்கிறப்ப நோட்ஸ் எடுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அடுத்து 25% டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அடுத்து பேசணுங்க. எல்லாம் தெரியும், எல்லாம் படிச்சிட்டீங்க, எல்லாம் கவனிச்சிங்க, படிச்சிங்க. அடுத்து வந்து பேசணுங்க. பேசி பழகினாதாங்க முடியும். ஒரு நார்மலாக எடுத்துக்கோங்களேன். டெய்லி பேசுகிற வார்த்தை, அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு உங்களை கேட்பீங்கள்ல. நீங்கள் ஒரு வேலைக்கு போய் வரீங்க, வந்தோடனே சாப்பிட்டீங்களா, டிட் யூ ஈட்? அந்த டிட் யூ ஈட்டுங்கிற வார்த்தையை வந்து தினமும் பேசுங்க. நீங்கள் வாய் திறந்து இங்கிலீஷ் பேச தான் உங்களால் வந்து பேச முடியும். இந்த கோர்ஸே ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்க. பேசணுங்க. அது வந்து அடுத்த 25% அச்சீவ் ஆகிடும். ரீடிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு வந்து நம்ம இன்னும் வார்த்தை கற்றுக்கல. இப்போ தான் Day 1ல் இருக்கோம். ஸோ வார்த்தை கற்றுக்கல. ஸோ ஒரு ஃப்ளூவென்சிக்காக என்னென்னா ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் ஒரே ஒரு பேராகிராஃப், ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப், ஒரு 2 to 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே படிச்சு பழங்க. தப்பானாலும் பரவாயில்ல. ரீடிங் ப்ராக்டிஸ் வேணும். வாயிலிருந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் வெளியே வரணும். அதை முடிச்சிங்கன்னா அடுத்து 25% அச்சீவ். இப்போ தான் முழுமையாக நீங்கள் 100% அச்சீவ்டு. அதில் இது எல்லாத்தையும் கடைசி சக்ஸஸ்க்கு கொண்டு போகிறது எதுன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் அப்பா நான் ஃபர்ஸ்ட் டே நான் இங்கிலீஷ் படிக்க போகிறேன் ஆர்வத்தில் எடுப்பீங்க. நல்லா வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க, எடுப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. டு செகண்ட் டே அதே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி போகாமல் 30 டேஸும் நல்லா சேம் Day 1ல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட்டோட 30 நாளும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கன்சிஸ்டன்சி தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகே, இது இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் நிச்சயம். ஓகேங்க, இப்போ நம்ம Day 1 கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ்னால் என்னங்க? ஒரு வாக்கியம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வாக்கியங்கள் எப்படி அமைக்கணும், சின்ன வாக்கியங்களை நம்ம ஃபஸ்ட்டு பேசி பழகலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நம்ம போகலாங்க. ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ்னால் வாக்கியத்தில் சென்டென்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ்ங்க. ஒன் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் பேசணும்னா ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இல்லாமல் ஒரு வாக்கியம் பேசவே முடியாதுங்க. எந்த ஒரு பெரிய சென்டென்ஸை எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சப்ஜெக்டோ ஒரு வேர்பும் இல்லாமல் ஒரு வாக்கியம் இங்கிலீஷில் பேசவே முடியாது. ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோம். இப்போது நான் உங்களை பற்றி பேசுகிறேன்னா நீங்கள் தான் அந்த சென்டென்ஸில் நீங்கள் தான் சப்ஜெக்ட். யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்லேயே மொத்தமாக இவ்வளோ தாங்க. நீங்கள் மனப்பாடம் தாங்க பண்ணணும். இவ்வளோ தான் மொத்தமாகவே 1 2 3 4 5 6 7 சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் இருக்குது. அதை வந்து மனசில் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இவ்வளோ தாங்க சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஐ நான், ஹி அவன், ஷீ அவள், இட் அது, யூ நீ, நீக்கும் யூ சொல்லலாம். நீங்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க, யூ ஆர் அப்படின்னு ஒரு 4 பேர் சேர்ந்துருக்கிறவங்களுக்கும் யூங்கிற வேர்டு தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். வி நாங்கள், தே அவங்க. ஓகே, இவ்வளோ தாங்க மொத்தமாகவே சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது. அதை வந்து கரெக்டாக மனசுக்குள்ளே வந்து நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. நல்லா கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வேர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். வேர்பில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குங்க. ஆக்ஷன் வேர்ப்,
be verb, do verb, have verb அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸ் ஆஃப் verb இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் verb. ஆக்ஷன்னா செயல் நீங்கள் பண்ணுற ஒரு செயல். அது வந்து ப்ளே, நீங்கள் விளையாடுறது அது ஒரு செயல். ஈட் அது ஒரு செயல். ஸ்லீப், க்ரை, லாஃப் எல்லாமே ஒரு செயல்ங்க. இது நம்ம பண்ணுற செயல் எல்லாமே வந்து ஆக்ஷன் வேர்ப்னு சொல்லுவோம். வேர்ப்னாலே ஆக்ஷன் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பண்ணுற இதெல்லாம் இந்த செயல் பண்ணுறது எல்லாத்தையும் ஆக்ஷன் வேர்ப்னு சொல்லுவாங்க. அடுத்து பி வேர்ப்னா எஸ், ஆர், வாஸ், வேர், ஆம். வேறு வழியே இல்லைங்க. இந்த பி வேர்பு, டூ வேர்பு, ஹேவ் வேர்பு வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சப்ஜெக்டில் அந்த 7 சப்ஜெக்ட்டு, வேர்பில் இந்த 3 வேர்ப்ஸு, இது செயல் ஞாபகம் வச்சுப்பீங்க. வேர்ப்ஸை வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணுங்க. இதுதான் பேசிக். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரெஸ்ட்டோட ரிஸ்க் எடுத்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. பி வேர்ப்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ், ஆர், வாஸ், வேர், ஆம். டூ வேர்ப்ஸில் டூ, டஸ், டிட். ஹேவ் வேர்ப்ஸில் ஹேஸ், ஹேவ், ஹேட். ஸோ இதுதாங்க வேர்ப்ஸு. ஸோ இப்போ வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்பு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு வாக்கியத்தில் ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் சேர்ந்தாதான் ஒரு வாக்கியம் நம்மளால் அமைக்க முடியும். இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்பு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் கொடுக்கணுங்க. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் இருக்கணும். ஸோ சிங்குலர் ப்ளூரல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆப்பிள்னு ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு சப்ஜெக்ட் ஆப்பிளை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னா ஆப்பிள் தானே சப்ஜெக்ட்டு. ஸோ ஆப்பிள்னு எடுத்துக்கலாங்க. ஆப்பிள் வந்து ஒரு சப்ஜெக்ட். எவ்வளோ ஒரு ஆப்பிள்னா அது சிங்குலர். என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அது சிங்குலர். என்கிட்ட 4 ஆப்பிள்ஸ் இருக்குது, 4 ஆப்பிள்ஸ். ஆப்பிள்ஸ்க்கு ஒரு எஸ் போட்டிங்கன்னா அது ப்ளூரல் ஆகிடும். ஸோ ஒன்றுனா அது சிங்குலர். ஒன்றுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும், ஒன்றுக்கு மேலே 2னாலும் அது ப்ளூரல் தான். ஒன்றுனா சிங்குலர், ஒன்றுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அது ப்ளூரலுங்க. ஸோ சிங்குலர் ப்ளூரல்னா கிளியராக இருக்குது தானே. சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப். இப்போது எது சிங்குலர் சப்ஜெக்ட், எது ப்ளூரல் சப்ஜெக்ட்னு பார்த்துடலாமா? இப்போ வந்து இருக்கிற 7 சப்ஜெக்டில் எது சிங்குலர் சப்ஜெக்ட், எது ப்ளூரல் சப்ஜெக்ட்னு பார்க்கலாங்க. சிங்குலர்னா 1, ப்ளூரல்னா 1க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அது ப்ளூரலுங்க. ஸோ நான் ஒருத்தங்க தானே. ஸோ அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்க. ஷீ அவன். ஸோ ஒருத்தங்க தான், சிங்குலர் சப்ஜெக்ட். அவள் ஒருத்தங்க தாங்க. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட். இட் அது விழுந்திருக்கு அப்படின்னா அந்த நாய் இருக்கு, அது விழுந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுவும் சிங்கிள் தாங்க. ஸோ இட் வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வந்து ஆல் ஆஃப் யூ பி குவைட். ஒரு கிளாஸில் ஆல் ஆஃப் யூ பி குவைட் எல்லோரையும் குறிக்கிறதுக்கு யூ தான் சொல்லுவோம். யூ பி குவைட். அந்த ஒருத்தவங்களை நீ வாய மூடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், யூ தான் யூஸ் பண்ணுறோங்க. அது வந்து சிங்குலருக்கும் சரி ப்ளூரலுக்கும் சரி அதை எப்படி யூஸ் பண்ணோம் நம்ம பார்க்கலாங்க. வீணா நாங்கள். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்க அது, ப்ளூரல். தே ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்க அது. அவங்க நாங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்கிறனால நம்ம நாங்கன்னு சொல்கிறோம். அப்போ வந்து அது ப்ளூரல்னா ப்ளூரல் சப்ஜெக்ட். தே வந்து அவங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா 2 பேர் இருந்தாலும் அது தே தாங்க. ஸோ அது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்க. 1க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அது ப்ளூரல் தான். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட். எது சிங்குலர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எது ப்ளூரல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பு, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு. ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை எப்படி லிங்க் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆக்ஷன் வேர்ப்ஸில் ஒரு பிளேன் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். பிளே வந்து ப்ளூரல் வேர்புங்க. அதுக்கு ஒரு எஸ் போட்டால் சிங்குலர் வேர்புங்க. என்னடா ஆப்பிள் தான் சிங்குலர் சொன்னாங்க, ஆப்பிள்ஸ்னா ப்ளூரல் சொன்னாங்க. இதில் என்னடா மாற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அது சப்ஜெக்ட். அது ஆப்பிளுங்கிறது நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்தனங்க சப்ஜெக்ட்டு. ஸோ அது வந்து சப்ஜெக்ட், அந்த நவுன்னு சொல்லுவாங்க. நவுனுக்கு
அப்படிதாங்க. ஆப்பிள் ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸ் வந்து சிங்குலர். அப்படி வேர்ப்ல பார்த்தீங்கன்னா எஸ் போட்டால் அது சிங்குலருங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ் சிங்குலர். இப்படி எஸ் எஸ் ஒரு ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. எஸ் வந்தால் அது சிங்குலர் வேர்பு, எஸ் வராமல் இருந்தால் அது ப்ளூரல் வேர்புங்க. அப்படி ஏதோ ஒரு டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளேஸ் தான் சிங்குலர் வேர்பு, ப்ளே தான் ப்ளூரல் வேர்பு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பு, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு. ஐ வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ சிங்குலர் வேர்ப் எது, ப்ளே. ஐ பிளேஸ். அப்படி ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் தாங்க, ஐ மட்டும் ஒரு வித்தியாச பிறவிங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒருத்தருக்கு மட்டும் வித்தியாச பிறவியா இருப்பாங்கல்ல, அதுல இதுல ஐ மட்டும் வித்தியாச பிறவிங்க. சொல்றது கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஐக்கு சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப் தான் வரணும், அதுதாங்க ரூல்ஸு. ஆனால் ஐ மட்டும் வித்தியாச பிறவிங்க. இது மட்டும் ப்ளூரல் வேர்பை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஐ ப்ளே, ஐ மட்டும் ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் பிளேஸ். he plays, she plays, he plays, she plays, it plays. ஓகேங்களா? அதே மாதிரி இது ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்புங்க. we play, they play. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் எடுத்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூ வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமேவா, மேலே இதில் ஐ தனிப்பிறவி எடுத்த மாதிரி யூ வந்தால் ப்ளே தாங்க யூஸ் பண்ணணும். சிங்குலரும் இருக்கும் ப்ளூரல் இருக்குனால நம்ம ஒரு நிறைய பேர் இருக்கிறத எடுத்துக்கிறாங்க, ப்ளூரல் எடுத்துக்கிட்டு யூ வந்தாலும் ப்ளே தான் வரும். ஹீ ஷீ இட் வந்து சிங்குலர், இது மூணுமே சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் வேர்பான பிளேஸ் எடுத்துக்கும். யூ வி தே இது மூணும், இது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே வருது. இது மூணுமே வந்து ப்ளூரல் வேர்பான ப்ளூரல் வேர்ப் எடுத்துக்கோங்க. இந்த ஐ மட்டும் வித்தியாச பிரிவிங்க, அது சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் அது வந்து ப்ளூரல் வேர்ப் தான் எடுத்துக்கும். இது ஐயோட இதுதான் இங்கிலீஷில் ரூல்ஸ் படி இப்படி தாங்க வரும். ஸோ இதில் தெளிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து எந்த சப்ஜெக்ட் எந்த டூ வேர்போடையும் பி வேர்போடையும் ஹேவ் வேர்போடையும் லிங்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போங்க. இன்றைக்கி எடுத்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே ரொம்ப பேசிக் கவர் பண்ணியிருக்கீங்க. டே 1 கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் கடைசி வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு கொண்டு போக போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி இருக்கிற கிளாஸு நல்லா எதை எதை மனப்பாடம் பண்ணி வைக்கணுமோ, எதை எதை இது பண்ணி வைக்கணுமோ, மனப்பாடம்னா மக்கப் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சு மனசுக்குள்ளே ஏற்றிக்கணுங்க. நீங்கள் பேச பேச வந்துடுங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக மனசில் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அப்புறம் இன்னையோட டே 1 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கூட இந்த ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ரெடினா டே 1ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. டே 2 கிளாஸில் சந்திப்போங்க. பாய்.